ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியை சூழ்ச்சி பண்ணி தனாவை ஒரு தப்பான விஷயத்தில் மாட்டி விடுறாங்க. அதே சமயத்தில் அந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துடுது. அந்த சமயம் பார்த்து நம்ம ரகுராம் ஊரில் இல்லாதனால சிவராமன் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, சிவராமனும் எப்பவும் போல இப்படி ஒரு செயல் நடந்துச்சுன்னா நம்ம அந்த பொண்ணை தீ குளிக்க வைப்போம், இந்த வாட்டி அதே மாதிரி பூ மதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது புவனேஸ்வரியும் அவங்களுக்கு சாதகமாட்டு நம்ம தனாவை எதிர்த்து ஒரு செயல் செய்யறாங்க. ஒரு வழியா தனாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம ரகுராம் செம அதிரடியா காப்பாத்துறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம தனாவும் என்னதான் போராடினாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெளியில இருந்து நம்ம மாயா, சிவராமன், மணி எல்லாருமே சத்தம் போட்டுட்டு தனா உள்ளதான் இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு சொல்லிட்டு கதவை தட்டுனாலும் நம்ம தனானால திறக்க முடியல. ஆனா இன்னொருத்தக ஓபன் பண்ணி அப்படி அதில் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தனா தான் ரொம்பவே இஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தா நாங்க 2 பேரும் இதுக்குள்ளதான் இருந்தோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம மாயாவோ எதுக்கு தேவையில்லாம இப்படி வீண் பழி சுமத்துறீங்க, நம்ம தனாவுக்கு மேல இந்த மாதிரி ஒரு செயல் செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவுக்கு ஆதரவா பேசினாலும் புவனேஸ்வரோட ஆளு விடுற மாதிரி இல்லை. தனாவுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், நாங்க 2 பேரும் இங்க தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே புவனேஸ்வரி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது, தனா நம்ம விரிச்ச விலையில சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மணி எல்லாம் விடுற மாதிரி இல்லை, எங்க வீட்டு பொண்ணை எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணுக்கு மேல பழிய போடாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணி எல்லாம் அந்த இடத்துல பேச வரும்போது பசுபதியும் அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாருமே கூட்டிடுறாங்க. பாத்தீங்களா இங்க நியாயத்தை, அவங்களுக்கு ஒரு நியாயம், ஊர்ல யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு வேற ஒரு நியாயமா, அவங்க ஒரு பெரிய இடத்துல உள்ளவங்கனால இந்த மாதிரி அந்த பொண்ணு எந்த செயல் செய்தாலும் அதை மறைச்சிடுவாங்க போல, இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பசுபதி ஊர் மக்களுக்கு இடையில ஒரு பொருளைய உண்டு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் தனாக்க மேல வீண் பழைய சுமத்தும் போது புவனேஸ்வரி ஆளும் அதுக்கு ஏத்தவாறு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, எனக்கு தனாவை ஏற்கனவே தெரியும், நாங்க 2 பேரும் அடிக்கடி இந்த மாதிரி தான் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தனா அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம என் மேல வீண் பழைய சுமத்துறாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் தான் வலுக்கட்டாயமா என்னை இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டான், ஆனா அவன்கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டா அந்த சமயம் பார்த்து எல்லாரும் கதவையும் ஓபன் பண்ணிட்டீங்க, இப்ப இவன் நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்லை. பசுபதியும் ஊர் மக்களுக்கு இடையில ஒரு ஆளை செட் பண்ணி அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. எல்லாம் பெரிய வீட்டு பொண்ணுக்கு நல்லதே இல்லை, எதுனாலுமே பஞ்சாயத்துல வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தனாக்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னாலும் ஊர் மக்கள்ல உள்ளவங்க விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க. இந்த தனாவும் மாயாவும் சேர்ந்து என்னெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த வீட்டில் உள்ள சின்ன சிறுசங்க கூட நம்மளை மதிக்கிறது இல்லை, இப்போ இந்த தனாவுக்கு இதெல்லாம் தேவைதான், அவளை சரியான இடத்துல தான் மாட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சந்தோஷத்தில் இருக்காங்க. மாயாவும் சீனுவும் நம்ம தனா கிட்ட தனா நீ எதுக்குமே கவலைப்படாத, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால எந்த பிரச்சனையும் வராது, நீ கொஞ்சம் சமாதானமாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுபடியே பஞ்சாயத்தையும் கூடுது. ரகுராம் ஊரில் இல்லாதனால சிவராமன் தான் தலைவராக இருக்காங்க. சிவராமன் கிட்ட நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் ஒரு சைடு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த தனாவுக்கும் இவனுக்கும் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம தனா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றதை எதுவுமே நம்பாதுங்க, வீணாட்டு என் மேல பழைய போடுறாங்கன்னு சொல்லும்போது சிவராமனும் ஒவ்வொரு ஆளா கருத்தை சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பசுபதி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, இந்த தனாவுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம புவனேஸ்வரோட ஆளும் அதுக்கு ஏத்தவாறு பேசுறாங்க. பசுபதியும் பெரிய இடத்து குடும்பத்தினால தான் இவங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சிடுவாங்க, இது வரைக்கும் இதெல்லாம் சகஜமா நடந்துட்டு தான் இருந்தது, ஊர் மக்கள் நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் கடைசியில ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் பஞ்சாயத்துல இதை தான் சொல்ல போறேன், இதுக்கு முன்னாடி இந்த
மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பஞ்சாயத்து சார்பாட்டு நம்ம எல்லாருக்குமே இதுதான் செய்ய சொல்லுவோம். அதே தான் தனாவுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனா வந்து பூ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூ மிதிச்சு எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சா எல்லாமே நல்லபடியா தான் இருக்குன்னு அர்த்தம்னு நம்ம சிவராமன் ஒரு முடிவை சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மாயா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாம தனாவுக்கு மேல ஒரு வீண் பழியை சுமத்தி அவ அதை நிரூபிக்கணும்னு வேற இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம மாயா வருத்தத்துல இருக்கும்போது பார்வதியும் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி சும்மா விடுவாங்களா? எப்படியாவது இந்த தனா பூ மிதிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடணும். அதுக்கப்புறமா தனாக்கு மேல கலங்க வரும். அது மட்டும் இல்லாம அவளோட உயிரும் இருக்காது. என்னையா இந்த மாதிரி செய்த? ராமுக்கு மேல எவ்வளவு கோபம் இருக்கோ அதே அளவு கோபம் உன் மேலேயே தான் எனக்கு இருக்கதா செய்து இனி உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன் தானா, என்கிட்ட சரியா மாட்டிட்டேன்னு புவனேஸ்வரியும் ஒரு செயலை செய்கிறாங்க. பூ மிதிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று கலந்துட்டோன்னா அந்த இடத்துல தனாவோட உயிரம் பிரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் தனா தப்பானவ அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நம்பையும் வச்சிடலான்னு புவனேஸ்வரி பசுபதி சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அது மாதிரி ஒரு செயலையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இது எதுவுமே தெரியாமல் நம்ம தனாவும் அந்த இடத்துல இருக்கும்போது ரமணி பாட்டியும் வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகுராம் ஜானகி வேற இப்போ ஊரில் இல்லை, அவங்க வேற திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்படி ஒரு காரியம் நமக்கு நடக்கணுமா? நமக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, இருந்தாலும் நம்ம தனா எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி ரொம்பவே டென்ஷனாக இருக்கும்போது மாயாவும் ரமணி பாட்டி கிட்ட நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதுங்க, பஞ்சாயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அண்ணாமலை எந்த தப்புமே இல்லை, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டியும் பதட்டத்தை விடுற மாதிரி இல்லை. மணியும் நம்ம மாயா கிட்ட வந்து என்ன இங்கே நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது மாயா, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம தனாவை எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லணும்னு நம்ம மணியும் எதிராட்டி இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு புவனேஸ்வரியோட சூழ்ச்சி வலைகள் எல்லாமே கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுது. சீனு கிட்ட போய் இங்கே ஏதோ சரியில்லை, அந்த புவனேஸ்வரியோட ஆட்கள் எல்லாம் அதில் இருந்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்க போது, தனாவுக்கு பூ மிதிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக புவனேஸ்வரி செய்ய தான் போகிறா, இதை கண்டிப்பாக தடுக்கணும், என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனும் செம அதிரடியாக வந்து புவனேஸ்வரியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க சொல்லலாமா. அதே சமயத்துல புவனேஸ்வரியும் பசுபதி இது எதுவுமே தெரியாம இன்னும் கொஞ்ச நேரத்துல தனாவோட நிலைமை தலைகீழா மாறப்போகுது. ரகுராம் திருப்பி வந்து பார்க்கும்போது தனா இங்க இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம தனாவும் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி பூ மிதிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அவங்களும் உள்ள இறங்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அதை பார்த்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு, நம்ம அந்த தண்ணியை மாத்தி தானே வச்சிருந்தோம், இந்நேரத்துக்கு ஏதாவது ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம மாயாவும் சீனுவும் செமையாட்டு ஏற்கனவே தெரிஞ்சு அந்த தண்ணியை மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல தனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பூ மிதிப்பு சிறப்பாவே முடியுது. அதே சமயத்துல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராம் அவங்க பொண்ணு தனாவுக்காக புவனேஸ்வரியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.